பங்கு சிகரெட் டப்பால பீடியை வச்சு பில்டப் பண்றது நம்ம தான். ஆமா. யார் வச்ச பிள்ளைகளோ ஒரு டிக்கெட்டை வாங்குறதுக்கு இந்த ஓட்ட ஓடியாராங்க. ஓடியாங்க. என்னது நம்ம ஊருக்காரனை வெட்டி வந்துட்டு இருக்காங்க? ஆமா. ஏய் நம்ம எடக்கு மாதிரியே இல்ல? ஆமா. ஆமாப்பா எடக்குதான்ப்பா. டீக்கு காசு கொடுத்துருப்பாங்கடா. என்ன தப்பு பண்ணுச்சு? வா என்னன்னு பாப்போம். எடக்கு நிப்பாட்டு எதுக்கு எங்க ஊரால வெட்டி வரீங்க? பஸ்ல டிக்கெட் எடுக்காம வந்துட்டாயா? அதுக்காக எங்க ஊரால வெட்டி வரீங்க நீங்க? அதானே டிக்கெட் எடுக்காதவன் எந்த ஊராருன்னா எங்களுக்கு என்னையா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துரும். என்னமானா போலீஸ் கிழிச்சுங்க எதுக்கு எங்கடி ஓடுற? ஏய் கையடியா நிக்கிறவன பார்த்து ஓடுறேங்கற கையடியா டிக்கெட் அடியா. அட கையடுறா. அட டிக்கெட் அடியா. எடியா நீ எவ்வளவு பெரிய ஆபீசரா இருக்கலாம், அதுக்காக எங்க ஊரால மேல கை வைப்பியா நீ? எடக்கு அந்த டிக்கெட் எடுத்து அந்த ஆளு மூஞ்சில வீசு. இந்தடா அந்த ஆளு மூஞ்சில விட்டேரு. ஏய் என்ன உலக அதிசயம் 9மா தெரியுது? டிக்கெட் தாயா நல்லா பாரு. ஆமா இன்னைக்கு டிக்கெட் மாதிரி தான் இருக்கு பாருங்க. ஆமா சார் இன்னைக்கு டிக்கெட் தான் கண்டுபிடிச்சாருப்பா. ஆமா டிக்கெட் தான் இருக்க, எங்களை ஏன் ஓட விட்ட? யோ நான் ஓடியாருவேன், நிப்பேன், நடப்பேன், பறப்பேன், அது ஏன் இஷ்டம். நான் ஓடியாந்தேன் சரி, நீங்க ரெண்டு பேரும் ஏன் ஓடியாந்தீங்க? எனக்கு நீ டிக்கெட் எடுக்க மாட்டே எனக்கு நல்லா தெரியும். ஆனா எப்படி எடுக்குதெல்லாம்? அட அரசாங்க பஸ்ல டிக்கெட் எடுக்கிறாங்க, அம்புட்டு கிணப்பையில பக்கத்துல இருக்க பாக்கெட்ல கைய விட்டு டிக்கெட் வச்சிருந்தா எடுத்துட்டு வந்துட்டேன். ஏப்பா மும்மூர்த்தியில நீங்க ஏதாவது கேள்வி வச்சிருக்கீங்களா கேக்குறதுக்கு? என்ன ஒரே கேள்வியில ஊரோட காணா போயிட்டாங்க. சரி நமக்கு மாட்டுச்சு. ஆளாளுக்கு பேசாம சித்த சும்மா இருங்க ஐயா. நீங்க சொல்றதும் சரிதான். பண்ண எப்போ ஒரு காலத்துல உங்க ஊர்ல ஐதீகம் இருந்திருக்கலாம். அதுக்காக இப்ப மறந்து போன உன்னை ஞாபகப்படுத்தி சின்னஞ்சிறுசுகளை சிரமப்பட வைக்கலாமா? பாவம் அந்த பொண்ணு வாழ வேண்டிய வயசு. எங்க ஊரு பையனோ அந்த பொண்ணு மேல உயிரையே வச்சிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குறத விட சேர்த்து வச்சு பாக்கலாமே. நாட்டாம மறந்து போன ஒண்ணுன்னு நீங்க சொல்றீங்க, மறக்கவே கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். இதுல என்ன சிரமம் இருக்கு? என்னமோ நான் ஒருத்த மட்டும் உங்க முன்னாடி வந்து நின்னு பழமையை பேசுற மாதிரி எல்லாம் சொல்றீங்க. கொஞ்சம் முன்னாடி திரும்பி பாருங்க. என் ஊருக்கார பையன் அம்புட்டு பேரை உட்கார்ந்துருக்கேன். ஏப்பா நாங்க ரெண்டு பேரும் மட்டும் பேசிட்டு இருக்கோம், இப்படி பேசாம உம்முன்னு உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? ஊர் முடிச்சா தேர்தல் இருக்க முடியும், எங்க ரெண்டு பேர்த்தால எப்படி முடியும்? பழக்க வழக்கமெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா இதனால யாரும் பாதிக்கப்பட்ட கூடாதுங்கிறதுக்காகத்தான் பண்ணையார்கிட்ட இவ்வளவு தூரம் பேசி பார்த்தோம். பலன் இல்லாம போயிடுச்சே. ஒரு பொண்ணோட தனி பிரச்சனையா இல்லாம நம்ம ரெண்டு ஊர் சம்பந்தப்பட்ட ஒரு பொது பிரச்சனையா ஆயிடுச்சு. அதனால நம்ம பஞ்சாயத்து ஒரு முடிவு எடுத்திருக்கு. இந்த ஊருக்காரங்க அந்த ஊருக்கு வேலைக்கு போறாங்க, அந்த ஊருக்காரங்க இந்த ஊருக்கு வேலைக்கு வர்றாங்க. இப்படி கீழூரும் மேலூருமா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிறோம். நம்ம ஒத்துமைக்கு எந்த பஞ்சாயத்துனாலையும் பங்கம் வந்துடக்கூடாது. ஒரு நாட்டை காப்பாத்துறதுக்காக ஒரு ஊரே அழியலாம். ஒரு ஊரை காப்பாத்தணும்னா ஒரு குடும்பத்தையே இழக்கலாம். ஒரு குடும்பத்தை காப்பாத்த ஒரு உயிரையே இழக்கலாம்னு மனுநீதி தர்மம் சொல்லுது. அதை அடிப்படையா வச்சு இன்னைக்கு நம்ம ரெண்டு ஊருடைய நலனை கருதி அந்த ஊரு பொண்ண அவங்க கிட்டவே இந்த பஞ்சாயத்து ஒப்படைக்குது. நல்லா சொன்னீங்க. வாங்கடா
கடைசி வரைக்கும் எனக்கு இந்த சந்தோஷம் கிடைக்குமா? என் உடம்புல உசுறு இருக்க வரைக்கும் உன் மேல ஒரு துரும்பு கூட விழாம பாத்துக்க. முடியலம்மா, அவ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால நினைச்சு பார்க்கவே முடியலம்மா. அறுத்து போட்டு நிக்கிறதோட வேதனையை நான் அனுபவிச்சிருக்கேன்டா. அனாதையா நிக்கிறது கூட அப்படித்தான். அந்த பொண்ணு அங்க அனாதையா நிக்கிறான். என் புள்ள உன்னால அவளுக்கு ஒரு விடிவு காலம் பறக்குதுன்னா அதை விட வேற எனக்கு என்ன ஐயா? நாளைக்கு விடிய போற பொழுது உன் பொழுதா இருக்கட்டும். போயிட்டு வாப்பா. மாப்பிள, உங்க பாட்டுக்கு முறுக்கி தோல்ல போட்டுட்டு போயிருவியே. தக்காளி, நாளைக்கு நாங்க ஊரோட வெட்டி குதிரி சாவணுமாக்க. ஏய் நிறுத்தப்பா தம்பி, உனக்கு இள ரத்தம், என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்கான வயசு இல்ல. இது உன் பிரச்சனை இல்லப்பா, ஊர் பிரச்சனை. ஊர்ல எல்லாரும் சேர்ந்தே அந்த பொண்ணை ஒப்படைச்சிருக்கும் போது நீ போய்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நாளைக்கு நாங்க தான் அனுப்பணும்னு சொல்ல மாட்டாங்களா? எப்ப ஊரே ஒன்னா சேர்ந்து அந்த பொண்ணை ஒப்படைச்சிங்களோ அப்பவே உங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இது என்னோட தனிப்பட்ட பிரச்சனை. இத பாத்துக்க எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். அட, இது உன் தனிப்பட்ட பிரச்சனையாவே இருக்கட்டும்பியா. நீ அங்கே போனா அவன் உடனே இந்த ஊருக்காரன் தானே சொல்லுவேன். அதுக்கு யோ அவங்கிட்ட போய் என்ன கெஞ்சிக்கிட்டு, இத பாருப்பா, ஊர் கட்டுப்பாட்டை மீறி நீ அந்த ஊருக்கு போக கூடாது. அப்படி நீ மீறி அந்த ஊருக்குள்ள போனீனா திரும்பி இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது. இப்ப நான் போலனா அவ மானமே போயிடும். அவ மானம் போயிட்டா அவ உயிரோடவே இருக்க மாட்டான். இந்த ஊரை விட அவ உயிர் தான் முக்கியம். அப்பயே அவனை போட்டு உருவிட்டு இருக்கிய, வெடுங்கய்யா போய் அடிபட்டு வரட்டும், அப்பதான் அறிவு வரும். அடியே மாப்பிளை, அக்கரகாரத்துல செத்தாலும் அடக்கம் பண்ண சுடுகாட்டுக்கு தாண்டி வரணும். சரி.